நம்ம நரேன் ஐயா நரன் இருக்காப்புலையா? யாரு நரேன் தானே கேட்குறீங்க? நாட்டுக்குள்ள நான் பயாலஜிக்கல் ஸ்பீசிஸ் ஒண்ணு சுத்திக்கிட்டு இருக்கு இல்லையா? அவரே தான். இது சரிப்பட்டு வராது. இது சரிப்பட்டு வராது. சாமிக்கு நாம யாருன்னு காமிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. இத்தனை நாள் நம்மள அசிங்கப்படுத்திக்கிட்டு இருந்தா, சரின்னு அமைதியா இருந்தோம். போனா போகுதுன்னு. இன்னைக்கு அத்துமீறிட்டான். நம்மளோட அந்த அந்தரங்க நேரத்த அம்பலப்படுத்திட்டான். என்ன தைரியம் விட்டா வீடியோ ஆதாரத்தை எல்லாம் வெளியில கொண்டாந்து விடுறதுக்கான வேலையை கூட பார்க்கறதுக்கு தயாரா இருப்பார் போல. அதனால இதை இப்படியே விடக்கூடாது, சாமிக்கு ஒரு பூசையை போட்டே ஆகணும் அப்படின்னு ஒரு முடிவுல இருந்திருக்காங்க போல. ஆனா இப்ப என்ன டவுட்டா இருக்குன்னா எல்லாருக்கும், சாமிக்கு பூசையை போட்டாங்களா இல்ல சாமியவே போட்டாங்களா அப்படின்றது தான். அப்படி போன சாமியவே போடக்கூடிய அளவுக்கு அந்த சாமி என்ன சம்பவம் பண்ணுச்சு, அந்த சாமி பண்ண சம்பவத்தினால ஐயா மோடிக்கு என்ன ஆபத்து, ஒருவேளை இதை வெளியில வந்தா ஐயா மோடி என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணுவார், அதைத்தான் பார்க்க போறோம். பார்த்துருவோமா? டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதியம் நேரம் வணக்கம். இது மதியம் தர்பார் கூத்தரி கோபி. நம்ம ஐயா நரேனோட நரம்பெல்லாம் புடைக்கிற அளவுக்கு ஐயாவை கட்டுப்பேத்தி பார்த்தது வேற யாரும் கிடையாது, நம்ம சுப்பிரமணிய சுவாமி தான். அவர் இது வரைக்கும் பேசாத பேச்சா இல்ல துப்பாத எச்சியா இல்ல எடுத்துக்க அடிக்காத பொருளா இது வரைக்கும் என்ன அவர் ஐயாவை பண்ணல அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தோணும். ஆனா அப்ப எல்லாம் பொறுமையா இருந்தவர் இப்ப பொறுமையா இருக்க முடியாத அளவுக்கு ஒரு வேலையை பார்த்து விட்டாப்புல சுப்பிரமணிய சுவாமி. சுப்பிரமணிய சுவாமி கடைசியா போட்ட ஒரு ட்வீட் என்ன தெரியுமா? அதுலதான் ஐயாவுக்கு வந்து உச்சியில நட்டுக்கு நின்றுச்சு. இப்படியெல்லாம் பண்ணுவான்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை பாஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்ல போயிட்டு உட்கார்ந்துட்டார். ஐயாவோட அந்த கண்ணியத்து மேலேயே கையை வச்சுட்டாப்புலன்னு வைங்கள. என்ன சொன்னார்னா, நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி நரேந்திர தாமோதரதாஸ் மோடி அவ்வளவு நல்லவெல்லாம் கிடையாது, அது முக்கியமா பொம்பளை விஷயத்துல ரொம்ப மோசம் சார். இது என்னோட கருத்து இல்ல, இது அவரோட கருத்து. அவர் போட்ட ட்வீட் அது. அவரு பிரம்மச்சாரின்னு வந்து வேணா வெளியில சும்மா சொல்லிக்கிட்டு திரியலாம், ஆனா உண்மையிலே அவர் பிரம்மச்சாரி எல்லாம் கிடையாது. விருப்பப்படுற பொண்ணையும் விருப்பப்படாத பொண்ணையும் அவர் விருப்பத்துக்கு என்ன வேணாலும் வந்து சார் சத்தியமா இப்பயும் சொல்ல என்ன சொல்றதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, பட் இருந்தாலும் இது அவர் சொன்னது முழுக்க முழுக்க. அதை போட்டு அவர் டெலீட்டும் பண்ணிட்டாப்ல. ஒரு நாட்டோட பிரதமர் இது வரைக்கும் எவ்வளவோ பேசியிருக்கார், அவர் பேசாத விஷயமே கிடையாது சுப்பிரமணிய சுவாமி. பகல்காம் அட்டாக் எடுத்துக்கோங்க, இந்த ஃபாரின் பாலிசி எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் ஐயா மோடியோடைய அந்த என்ன சொல்ல அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் எடுத்துக்கோங்க, இது எல்லாத்தையுமே கழுவி கழுவி கேவலமா ஊற்றி இருக்காரு உள்ளுக்குள்ள இருந்துட்டு. ஆனா அப்ப எல்லாம் யாருமே எதுவுமே எதிர்த்து பேசக்கூட கிடையாது, இல்ல அப்படிலாம் கிடையாது. ஏன்னா சுப்பிரமணிய சுவாமின்றவர் ஒரு பெரிய ஒரு என்ன சொல்ல, இப்ப நரேந்திர மோடி ஐயாவுக்கு இருக்கிற மாதிரி அந்த அளவுக்கு ஒரு பெரிய கிளாமரஸ் கூட்டம்லாம் அவருக்கு கிடையாது, ஒரு சாமிங்கெல்லாம் அவருக்கு கிடையாது. அவர் தனிப்பட்ட ஒரு மனுஷன் தான். அவருக்கு பின்னாடி ஒரு கட்சியோ ஒரு கூட்டமோ ஒரு இயக்கமோ எதுவுமே கிடையாது சுப்பிரமணிய சுவாமிக்கு பின்னாடி. அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒன் மேன் ஆர்மி மாதிரி தான். ஆனா என்ன ஒரு அவருக்கு இருக்கிற ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா, அந்த மனுஷனுக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் இவர் எங்கேயுமே கிடையாது. உண்மையிலே இங்க இருக்கிற அந்த பொலிட்டீஷியன்ல சார் ஹார்வர்ட்ல ப்ரொஃபஸரா இருந்தவர் சார் அவரு. அந்த மனுஷன் எந்த அளவுக்கு வந்து பாலிடிக்ஸை உன்னிப்பா ரெண்டு சைடும் கோல் போடுவாப்புல. நிறைய ஒன்றும் இல்லை, ஒருத்தனை பிடிக்கலன்னு வைங்கள, அவனை கொண்டாந்து கோர்ட்ல உட்கார வச்சு மேலே கீழே அலைய விட்டு ஆள விடுற சாமின்ற அளவுக்கு அவர் பாடா படுத்தி எடுத்துருவாப்புல அந்த மனுஷன். இப்ப கூட அவர் இந்த பக்கா அவர் இந்த பிஜேபியோட ஒரு பெரிய புள்ளி அவரை பத்தி போற போக்குல என்ன பண்ணிட்டாப்புல மனுஷன். இவெல்லாம் வந்து எத்தனை தடவை ஜெயிலுக்கு போயிருக்கான் தெரியுமா? இவனெல்லாம் எப்படி கட்சிக்குள்ள முதல்ல உட்கார வச்சிருக்காங்கன்னு தெரியல. இப்படிப்பட்ட ஆளுகள்லாம் கட்சி வச்சிருந்தா கட்சி எந்த லெவல்ல இருக்கும் பாருங்க அப்படின்ற மாதிரி போற போக்குல போட்டு போயிட்டாப்புல. இது 2022 நடந்தது. அந்த மனுஷன் இன்னமும் கோர்ட்டுக்கு அலைஞ்சிட்டு இருக்காரு. என்னை இவன் அசிங்கப்படுத்திட்டான், என்னை இவன் கேவலப்படுத்திட்டான், என் ரெப்புடேஷனை வந்து இவன் வந்து இது பண்ணி விட்டான், வெடி வச்சு வெடிச்சு விட்டான் அப்படின்ற மாதிரி அவர் போட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்காரு. சுப்பிரமணிய சாமி அதை பத்தி கவலையா, நீ அல்ல எனக்கு என்ன, நீ ஏதோ ஒரு விஷயத்துல பகா வந்து பண்ணிட்டாப்புல. அதை பழி வாங்குறதுக்காக சுப்பிரமணிய சாமி போட்டு விட்டது. அதெல்லாம் அவர் சொல்றதுல பாதி உண்மை இருக்கலாம், பாதி பொய் இருக்கலாம், சில நேரத்துல முழுசாவே பொய்யாவும் கூட இருக்கலாம். ஆனா இப்ப ஏற்பட்ட ஒரு அக்யூசேஷன், அதாவது ஒரு பிரைம் மினிஸ்டர், அதுவும் என்ன சொல்ல ராம பக்தர், அதுவே அது பர்சனல் வாழ்க்கையும் விட்டு வைக்கல ஐயா மோடிய. அவர் என்ன சொல்லியிருக்காரு, இவர் பெருசா ராம பக்தன்றாப்புல. ராமே பொண்டாட்டியை காப்பாற்றுறதுக்காக கடல் கடந்து சண்டை போட்டு பொண்டாட்டியை தூக்கிட்டு வந்தான்.
ஆனா இந்த மனுஷன் இந்த ஆட்சி கட்டில உட்கார்ந்துன்றதுக்காக கட்டின பொண்டாட்டியை விரட்டி விட்டு வேடிக்கை பார்த்துருக்காப்புல சார் அப்படின்னு இதையுமே அவர் தான் சொல்லியிருக்காரு. பட் அது ஒரு விதத்துல உண்மையும் கூட. பட் அந்த பர்சனலுக்குள்ள நம்ம போகவும் கூடாது. அது அவங்களோட தனிப்பட்ட விஷயம். ஆனா அதையும் கூட இந்த மனுஷன் விட்டு வைக்கல. ஆனா இந்த தடவை சொன்ன அந்த அக்யூசேஷன் அப்படின்றது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போயிடுச்சு. இப்போ எதுக்காக திடீர்னு அவர் சில நேரத்தில் ஆக்டிவா இருப்பாரு, சில நேரத்தில் அமைதியா இருப்பாரு. ஆனா இப்ப ஏன் இதை வந்து பெருசாக்குறாங்க சுப்பிரமணிய சாமி அப்படின்னா, இப்ப இந்த நேஷனல் ஜெரால்டு கேஸ் வந்துச்சு இல்லையா, அந்த காங்கிரஸோட அந்த பத்திரிக்கை, அந்த ஒரு கட்டடம் இவங்க மணி லாண்டரிங் அது இதெல்லாம் பண்றாங்கன்னு சொல்லி, அதோட முக்கியமான ஒரு தீர்ப்பு இங்க வந்திருக்கு. இப்ப அதை பத்தி அந்த கேஸை போட்டதே சுப்பிரமணிய சுவாமி தான். எப்பயுமே என்ன பண்ணுவாப்புல இந்த மாதிரி, ஏன்னா அவருக்கு இந்த ஆசை உண்டு, எப்பயும் லைம் லைட்ல இருக்கணும் அப்படின்ட்டு, நம்மளை பத்தி எல்லாரும் பேசணும், எல்லாருக்கும் இருக்கிற அதே ஆசை அவருக்கு இருக்குது. ஆனா அந்த மனுஷன் பேசுற விஷயம் பயங்கரமா, அவர் பேசிட்டு பேசாம போயிடுவாப்புல. ஆனா அவர் பேசிட்டு போனதுக்கு அப்புறம் எல்லாரும் அதை பத்தி மட்டும்தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த நேஷனல் ஜெரால்டு கேஸ்ல ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுவாப்புல அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆனா பாருங்க, ஆள் ஒரு பேட்டியோ இல்ல எந்த இடத்துலயும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டோ, ட்விட்டர்ல சின்னதா ஒரு ட்வீட்டோ ஒண்ணுமே போல. சார் அவர் தோத்தாலும் ஜெயிச்சாலும் கவலையே பட மாட்டார் கேஸை பத்தி. போடுறது மட்டும்தான் அவர் வேலை. அதுக்கப்புறம் அது என்ன ஆகுதோ அது அதோட வேலை. அதனால இதை ரொம்ப எதிர்பார்த்துட்டு உட்கார்ந்தாங்க. ராகுல் காந்தி ஏதாச்சும் பேசுவாரு, சோனியா காந்தி ஏதாச்சும் பேசுவாரு, இல்ல ஒட்டுமொத்தமா காங்கிரஸையே ஏதாச்சும் பேசுவாரு அப்படின்னு எதிர்பார்த்துருந்தாங்க. ரொம்ப மரண அமைதியா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் நோட் பண்ணி பார்த்துருக்காங்க. இந்த ட்வீட்டை போட்டதுக்கு அப்புறம் இங்க ஆள் அதுக்கப்புறம் எங்க இருக்கான்னு இது வரைக்கும் அபிஷியலா தெரியவே இல்லை. அவரும் வெளியில சொல்லல, அவரை சார்ந்தவங்களும் வெளியில சொல்லல. சில பேர் சொல்றாங்க அவர் இந்தியாவிலேயே இல்லப்பா, வெளிநாட்டுல போய் செட்டில் ஆயிட்டாருன்ற லெவலுக்கு சொல்றாங்க. 15 நாள்ல எப்படா செட்டில் ஆக முடியும் அப்படின்னு பார்த்தா, ஒருவேளை இந்தியாவுக்குள்ளேயே வேற எங்கேயாச்சும் அவரை கொண்டு போய் வச்சு பேசுற பேச்சுக்கு ஏதாச்சும் வந்து பண்ணலாம்னா என்ன, அவரை கூப்பிட்டு வச்சு அட்வைஸும் பண்ணியிருக்கலாம், இல்ல அவரை கூப்பிட்டு வச்சு பேசுனதுக்கான அந்த இதையும் வந்து கொடுத்துருக்கலாம், பரிசையும் கொடுத்துருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா ஆள் இப்ப எங்க இருக்காருன்றது இது வரைக்கும் யாருக்குமே தெரியல. அந்த சைட்ல இருந்து எந்த விதமான ஒரு பதிலும் வர மாட்டேங்குது. அதாவது ஒரு கன்ஃபர்மேஷன், ஆள் இருக்காருப்பா, நல்லா இருக்காரு, ஆபீஸ்ல இருக்காரு, வீட்டுல இருக்காரு, இல்ல வெளிநாட்டுல இருக்காரு, ஏதாச்சும் ஒண்ணு எதுவுமே வரல. இப்ப மோடி ஐயாவை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதாவது கூடவே இருக்கிற வரைக்கும் அவர் வந்து அப்படியே தாங்குன்னு தாங்குவாப்புல, என்ன வேணாலும் சப்போர்ட் பண்ணாப்புல. ஒரு வேளை இருக்கிறவன் எவனாச்சும் இடம் மாறி போயிட்டான்னு வைங்கள, அதாவது லைட்டா அவருக்கு ஆப்போசிட்டா எங்கேயாச்சும் திருப்பினாங்க, டைரக்ஷனை மாத்தினாங்கன்னா போதும் ஆளு டென்ஷன் ஆயிடுவாப்புல. பெஸ்ட் எக்ஸாம்பிள் தங்கரையா யார், நம்ம துணை குடியரசுத் தலைவராக இருந்தார் இல்லையா, ஜெகதீப் தங்கர். அவரு நேரா உச்ச நீதிமன்றத்தையே நீ எப்படியா எங்களுக்கு ஆர்டர் போடலாம், எங்களை விட நீ பெருசா, பாராளுமன்றம் தான் பெருசு, நீதிமன்றம் பாராளுமன்றத்துக்கு கட்டுப்பட்டதுதான், நாங்க சொல்றதுதான் நீங்க கேட்கணும், நீ சொல்றதெல்லாம் நான் கேட்க முடியாது அப்படின்னு அவரோட பர்சனல் விஷயத்துக்காகவோ இல்ல அவரோட பெனிஃபிட்டுக்காகவோ அவர் பேசல. அவரு முழுக்க பாஜகவுக்காகவும் ஐயா மோடிக்காகவும் பேசினாப்புல. அந்த அளவுக்கு ஐயா மோடி மேல பயங்கரமான அவருக்கு ஒரு விசுவாசம் இருந்தது. ஐயா மோடிக்கு அவர் மேல ஒரு நல்ல மரியாதை இருந்துச்சு. ஆனா மனுஷன் இடையில லைட்டா இவங்க ரெண்டு, அதாவது இந்த காங்கிரஸ் கூட ஏதோ ஒன்று பேசி அதுக்கு தோதான்னு இல்லை, பண்ண வேண்டியதை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போனதுக்கு அடுத்த நாளே ரிசைன் பண்ற அளவுக்கு ஆக்கி விட்டாங்க. இப்ப ஜெகதீப் தங்கரையா போயிட்டு பல மாசங்கள் ஆயிடுச்சு. இது வரைக்கும் எங்கேயாச்சு ஏதாச்சு அவரை பத்தின இன்ஃபர்மேஷன், ஒரு நியூஸ் பொதுவாக இந்த மாதிரிலாம் போனப்போ உடனே மறுபடியும் கூப்பிட்டு அவங்களுக்கு ஏத்தாப்புல ஏதாச்சும் ஒரு இடத்துல உட்கார வைப்பாங்க. ஆனா ஜெகதீப் தங்கரையா விஷயத்துல அந்த மாதிரி எதுவுமே நடக்கும். ஒன்றும் இல்லை, இவங்க எந்த எஸ்டிஎம்க்கு போவாங்கன்ட்டு ரெண்டு விஷயம்தான். ஒன்று, ஐயா அமித்ஷா இருக்காருல்ல, இந்த லோயா கேஸ் வழக்கு எவ்வளோ பேருக்கு தெரியுன்றது தெரியல. அந்த ஜட்ஜு அவர் நல்லா பார்த்தா, அதுவும் ஜட்ஜுன்னா சாதாரண ஜட்ஜ் இல்லை, ஸ்பெஷல் கோர்ட், சிபிஐயோட ஸ்பெஷல் கோர்ட் ஜட்ஜ். லோயாவோட கேஸ் அவங்க எப்படி இது வரைக்கும் செத்தாங்கன்ட்டு கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஐயாவையும் அந்த கேஸ்ல இருந்து விடுவிச்சுட்டாங்க. ஐயா அதுக்கு முன்னாடி இருந்த கேஸ்ல இருந்து அதை விடுவிச்சுட்டாங்க. ஆனா இது வரைக்கும் அவர் எப்படி செத்தாருன்னு உண்மையிலே எல்லாருக்கும் ஒரு டவுட் இது வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. சில நேரங்களில் நேரடியாகவும் அடிபட்டு இருக்கு. அந்த விஷயத்திலையுமே ஐயா சுப்பிரமணிய சாமி ஒரு பேட்டியில சொல்லியிருக்காப்புல, அதாவது சாஃப்டா வந்து ஹேண்டில் பண்ணணும்னா அவருக்கு ஒரு ஆள் இருக்கு, ஆனா அதே விஷயத்த அதிரடியா, அதாவது ஆளை மட்டம் பண்றதுக்கு ஒரு ஏதாச்சும் ஒரு வேலை வேணும்னா அதுக்கு ஒரே ஆள், அவர் வந்து கான்டாக்ட் பண்ற ஒரே ஆள் அமித்ஷா தான். நான் சொல்லலை, இதுவும் சுப்பிரமணிய சுவாமி சொன்னது, நான் சொல்ல கிடையாது.
இது எல்லாமே அவர்கிட்ட இருந்து வந்தது. ஏன்னா அவர் கூடவே அங்கனக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறார் இல்லையா? அவரு வெறும் ஒரு அரசியல் தலைவரா மட்டும் இல்ல. பல கவர்மெண்ட்ல முக்கியமான பொறுப்புல உட்கார்ந்து இருந்திருக்காரு. அதாவது 2 அமைச்சர் பதவியில அதாவது இந்தியாவோட லா மினிஸ்டரா இருந்தவர் சார் அவரு. இந்தியாவோட லா மினிஸ்டர் யோசிச்சு பாருங்களேன். இன்னொன்னு இந்த ஹரேன் பாண்டியா. இந்த ஹரேன் பாண்டியா குஜராத்ல பெரிய ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்னா இருந்துச்சு. ஒரு டைம்ல என்னாச்சு, அந்த ஹரேன் பாண்டியாவோட மர்டர்ல கன்விக்டட்னு சொல்லி இருந்த அந்த ஒரு 11 பேரை ரிலீஸே பண்ணிருச்சு கோர்ட். எந்த அளவுக்கு அப்ப இன்ஃப்ளூயன்ஸா உள்ள இருந்திருக்கா. கொலை பண்ணப்பட்ட ஒரு சாதாரணமான ஆள். அவரும் பொலிட்டிக்கல பெரிய ஆளு. இன்னும் சொல்ல போனா அவரும் பாஜகவை சேர்ந்தவர் தான். அந்த ஹர்தீப் பாண்டியா இருக்காப்புல, அதுக்கு ஹரேன் பாண்டியா அதுக்கு அந்த டெத்துக்கு ஐயா மோடி போயிட்டு மரியாதை பண்ணலான்னு போனப்ப அவரோட அப்பா, அந்த இறந்து போனார் இல்லையா அப்பா, நீ தான் என் மகனை கொன்னுட்ட, நீ எல்லாம் இந்த இடத்துக்கு வரவே கூடாது, ஓடி போயிரு. இது அவர் அங்க டெத் பிளேஸ் சொன்னது அங்கனுக்குள்ள. இது எல்லாமே நடந்திருக்கு. ஒருவேளை இப்ப ஐயாவுக்கு ஆப்போசிட்டா போற யாராச்சும் ஒருத்தர், இந்தியாவோட தேர்தல் அதிகாரியா இருந்தவர் ராஜீவ் குமார்னு நினைக்கிறேன். அவர் இப்ப எங்க இருக்காரு, என்ன ஆனான்னு ஏதாச்சும் தெரியுமா? இது வரைக்கும் அவருக்கு பிடிக்காதவங்கள ஒண்ணு இந்தியாவில் இருக்க விட மாட்டாரு, இல்லாட்டி எங்கேயுமே இருக்க விட மாட்டாரு. அதாவது சாதாரணமா அவருக்கு நேரடியா நின்று பண்றீங்க அப்படின்னா, அப்ப கூட இருக்கிறவங்களை பார்த்து எவ்வளவு தூரம் அவர் பயந்து இருக்கணும். யோசிச்சு பாருங்க. இது எல்லாமே இருக்குது. பட் திடீர்னு ஒரு நாளைக்கு சுப்பிரமணிய சாமி அவரு எந்திரிச்சு வந்துட்டு, நான் சொன்னதெல்லாம் வந்து நீங்க திடீர்னு சொல்லுவாப்புல, சீரியஸா எடுத்துக்கிட்டீங்க. நான் வந்து சும்மா காமெடிக்காக சொன்னேன். இதெல்லாம் வந்து அப்படிலாம் கிடையாது. நரேந்திர மோடியை மாதிரி ஒரு நல்ல மனுஷனை பார்க்கவே முடியாது. அதையும் சொல்லலாம். இல்லாட்டி திடீர்னு வந்து நான் சொன்னது அனைத்து உண்மை. ஏன்னா அவர் கூடவே இன்னொரு விஷயத்தை சேர்த்து சொல்றாப்புல. அவர் கூட இருந்த இன்னொருத்தர், ஐயா நரேந்திர மோடி கூட இருந்த, அதை பேரை சொல்ல விரும்பல, அங்க இன்னொருத்தர், அவரோட அந்த டேப்பும் யூஎஸ் காரண்ட்டை மாட்டிக்கிட்டு இருக்கு. இது எல்லாமே யூஎஸ் காரண்ட்டை மாட்டிக்கிட்டு இருக்கு. அதனால தான் அவங்க என்ன சொன்னாலும் எதையுமே எதிர்த்து கேட்க முடியாம வாயை மூடிக்கிட்டு பேசாம உட்காந்துருக்கிறாப்புல. அவர் இல்லாட்டி எதிர்த்து பேசுறதுல என்ன இருக்கு? ஏன்னா இந்த பக்கம் ரஷ்யா வந்து துணை நிற்கிறேங்குது. இன்னும் சொல்ல போனா சீனா கூட டைப் போறதுக்கு ஐயா தயாராயிட்டாப்புல. இவ்வளவு இருந்து ஏன் அவங்க பேசுறது, அவங்க சொல்ற அந்த அவதூறு, அவங்க அதாவது சொல்றாங்க பத்தியில இந்தியாலாம் ஒரு ஆளே கிடையாதுன்ற ரேஞ்சுக்கு தான் பேசிட்டு இருக்காங்க. நான் சொல்றதுதான் கேட்கும்ட்டு. இதெல்லாம் எதுக்காக வந்து பேசாம இருக்காங்கன்னா, ஒருவேளை அவங்கள்ட்ட இருக்கிற விஷயம்லாம் வெளியில வந்துச்சுன்னா ஒட்டு மொத்தமா எல்லாமே தலைகீழா மாறி போயிடும். இது வரைக்கும் உருவாக்கி வச்சிருந்தாங்கல்ல ஒரு கோட்டை, அதை பில்டு பண்ணி வச்சிருந்தாங்கல்ல, பில்டப் கொடுத்து, அது அத்தனையும் பிசுறு தட்டி போயிடும். இந்த எத்துக்காக்களை இடிஞ்சு தரமட்டமாகி இருந்த இடத்துக்கு அடையாளமே தெரியாம அழிஞ்சு போயிருக்கும்ல, அந்த மாதிரி போயிடும் அப்படின்னு சொல்லி, அதனால தான் பேசாம இருக்கிறாங்கன்னு அதையும் சேர்த்தாப்புல சொல்லியிருக்காரு. இவ்வளவு பெரிய சம்பவத்தை பண்ணவரை பேசாம விட்டுருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல எதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஒரு சின்ன ரியாக்ஷன் கூடவா அந்த பக்கம் இருந்திருக்காது? என்னன்னு தெரியல. ஐயா திரும்ப வரணும். ஏன்னா நினைச்சு பாருங்களேன், எதையும் உள்ளது அது இப்போ உண்மையோ பொய்யோ, பட் ஆனால் ஏதோ ஒன்று சொல்லணும்னு நினைச்சதை சொல்லி விடுற ஒரு தைரியம் இந்தியாவில் அந்த ஒரு மனுஷனுக்கு தான் இருக்குது. ஆனால் அந்த மனுஷனும் இப்போ என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. பார்ப்போம். அவன் நல்லா இருக்கணும், கூடிய சீக்கிரம் வெளியில வெளிச்சத்துக்கு வரணும்னு அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க வேண்டிக்கிறாங்க. பார்ப்போம், வருவாருன்னு நம்புவோம். நன்றி.